டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களில் எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் விக்ரம் ரவீந்திரன் தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்தனர். மார்ச் மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியது. இதன் பின் தொடர்ந்து ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதன் பின் இருவரின் வீடுகளுக்கும் சீல் வைத்து சென்றனர். அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் இருவரும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எதன் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க முடிவு எடுக்கப்பட்டது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதனை பார்த்த நீதிபதிகள், இது வெறும் தகவல்களாக உள்ளது, ஆவணங்கள் எங்கே? வீட்டில் சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர். இதன் பின் கூடுதல் ஆவணங்களை அமலாக்கத்துறை தரப்பில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ஆவணங்களையும் பார்த்த நீதிபதிகள், அமலாக்கத்துறை சமர்ப்பித்த ஆவணங்களும் வாதங்களும் பொருந்தவில்லை என்று நீதிமன்றம் கூறியது. அதேபோல் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2014 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்ததாக வாதிட்டனர். இதன் பின் சீல் வைக்க என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் சீலை அகற்றி நோட்டீஸை எடுத்து விடுகிறோம் என்று அமலாக்கத்துறை பதிலளித்தது. ஆனாலும் சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று மீண்டும் கேள்வி எழுப்ப இறுதியாக அமலாக்கத்துறைக்கு சீல் வைக்கும் அதிகாரம் கிடையாது என்று ஒப்புக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தும் அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இல்லை என்றும், இந்த ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என்றும், இதனால் இந்த வழக்கில் இருந்து ஆகாஷ் பாஸ்கரனை விடுவிக்கவும் ரவீந்திரனை விடுவிக்கவும் உத்தரவிட்டது. மேலும் அவர்களிடம் கைப்பற்றிய பொருட்கள் மற்றும் ஆவணங்களை திருப்பி ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.